you. Okay. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, thank you so much media for always encouraging me and my team. Trailer song பிடிச்சிருக்கா உங்களுக்கு? Louder, sir. Okay, super. Thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Vali sir, the teaser is fantastic. I also saw it for the first time. Um, all fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time lo எனக்கு ரொம்ப helpful இருந்தது. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I uh, did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. Thank you so much, short and sweet. உங்களுக்காக எத்தோனையும் முதல்ல மாட்டி விட்டீங்க. யாராவது பேசினா அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பார்த்தேன். ஓகே, ஒரு படம் வெற்றி படமாகிறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எழுதுகிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம், எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம். அதே போல் அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல. ஓகே, அதே போல் வந்து நம்ம மெட்ராஸ்காரன் படத்துலையும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடி லான்ச் வேறு இருக்குது. இங்கே எல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற கதையை கேட்டேன். நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேலே இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அந்த நம்பிக்கை வீண் போலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது, ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்குது. கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதோட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும், ஏங்க ஒரு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இல்லைனா வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது. அப்போ வந்து ரம்ஜான் நோன்பு டைம். அப்போ நோன்பு டைமில் வந்து தெரிய அளவுக்கு வந்து காலைல விடிக்கத்தில் வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்போயும் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில். அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீனு. அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில், நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தார் அந்த ஃபைட் சீன். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிக்கேஷன் ஆர்டிஸ்ட். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது தமிழ் படத்தில். அடுத்தபடியாக கலை பிரதர். கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்லை, முதல் வாட்டி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், முக தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன். ஆனால் ஷேன் பிரதர் கிட்ட என்ன ஐடியா வச்சு, கலை பிரதர் கிட்ட என்ன ஐடியாட்டின்னா, அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்க ஜெம் ஆகிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசின முதல் நாளே
பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது என்கிட்ட. அதே போல் வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்லாம் எப்படிங்க மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்கார். அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ்காரில் துரைசிங்கம் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. அடுத்தபடியா வந்து அவர் வந்து இந்த படத்தப்போ துபாயும் புதுக்கோட்டம் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த இடத்துல சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு அங்கேருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். அடுத்தபடியாக வந்து நிஹாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒருத்தர் மட்டும் தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்தலாமே. இல்லை, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டு நான் பயந்துட்டேன். ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரொம்ப ஹம்பிளாக கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்பிளாக வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், டான்ஸும் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சாங்கில் சூப்பராக ஆடிருப்பாங்க. அதே போல் அவங்க மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு. அதே போல் மேடம் நீங்கள் நடித்தது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ப்ரொடியூசர். அவங்க எடுக்கிற படமும் பெரிய ஹிட் ஆனு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது ஐஸ்வர்யா. இந்த மெட்ராஸ்கார நான் இங்கே ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாவுக்கு இருக்கு. ஏன்னா என்ன நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அது சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் மெட்ராஸ்காரன் படத்து மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டு இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சாம் சிஎஸ் பிரதர், அவரை மியூசிக் டைரக்டர் சொல்கிறத விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனால் எப்படி க்யூர் ஆகிடுமோ அதுக்கேற்ற வைத்தியத்தை கொடுத்துருவாரோ, அவர்கிட்ட நீங்கள் ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும், அதுக்கு வந்து மருந்து குத்து வைத்தியம் அந்த படத்தை வந்து பயங்கரமாக்கிடுவார். அதே போல் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை விட முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா வந்திருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 மாதமாக பழக்கம். அவர் கேமராமேன் வேறு. இது வரைக்கும் படத்தை பற்றி நாங்கள் ஒரு நாள் கூட பேசுறதும் கிடையாது. அவரும் என்கிட்ட படத்தை பற்றி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது. என்ன தெரியுமா பேசியிருக்கோம், எந்த ஹோட்டல் எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், இந்த இடத்துல என்ன நல்லா இருக்கும், அங்கே நல்லா இருக்கும். நேற்று கூட வந்து பேசும்போது, பிரதர் ஹைதராபாத்தில் இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வந்து ஹைதராபாத். ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பற்றி பேசவே இல்லை அவர். ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த படத்து மூலியமாக ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக வந்து சரண் பிரதரை பற்றி பேச மறந்துட்டேன், சாரி. சரண் பிரதர் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு மனுஷன், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனாக அந்த படத்தில் இருந்து பார்ப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த், ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து அவர் தான் வந்திருப்பார், சின்ன பையன் வந்திருப்பார். நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், என்னடா சின்ன பையனை தூக்கின்னு வந்து விட்டுருக்காங்க, நல்லா பண்ணுவாரா இவர் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் டீசர் கட்லாம் பார்த்துருப்பீங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ண, இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார் பிரதர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர், நீங்கள் படத்தில் ஸ்டண்ட் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக செம்மையாக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கினார், எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க, இப்போ நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து சூப்பராக வந்திருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர். தேங்க்யூ பிரதர். இருக்கார்ல, சரி ஓகே. அப்புறம் வந்து இளன் பிரதரத்தோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் இருக்கு. நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் டெக் டீமோட பேசியிருக்கேன். எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம். இது மாதிரி ஒரு கதை வந்து நான் எங்கிட்ட ஸ்டாண்டில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர். எங்கே இருக்கீங்க? சூப்பர் பிரதர். தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் அது என்னோடய ப்ரொடக்ஷன் டீம்,
என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் பேசியே ஆகணும். எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இது மாதிரி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே உள்ளே கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே எனக்கு இவங்களே போதும்டா அப்படின்ற மாதிரி சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு, கமல், பிரதீப், சரண், அகல்யா இவங்களாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம். இது போல் நீங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள், குடும்பங்கள், ஃபேன்ஸு, ஷேன் பிரதரோட ஃபேன்ஸு, கலை பிரதரோட ஃபேன்ஸு, நேருக்கு அவங்க ஃபேன்ஸு, ஐஸ்வர்யா ஃபேன்ஸு, சாம்சரோட ஃபேன்ஸு எல்லாருக்கும் நன்றி 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 கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் ரொம்ப மொக்க போட விரும்பல. தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க, பிரதர் கைத்தக்க கல்யாணம் சாங் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு. 3 நாளில் பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கு. வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதெல்லாம் சரியான வெயில் டைம், சம்மர் டைம், சரியான டைமில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எல்லனோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் universe hears us when we give how much hard work we put to that. Universe definitely hears us, right Ellen? Correct. So yeah, இந்த படம் ஒரு இந்த வருஷம் it's been 11 years for me தமிழ் சினிமாவில். அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே எனக்கு நான் சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் ஐ திங்க் ஐ ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு 26 ஃபில்ம் அண்ட் திஸ் இஸ் மை 27th ஃபில்ம். அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம். ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் வரல. சரி, இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் லெட்ஸ் கம் டு மை my best friend, you can say, you're my best friend, okay? Like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்களே சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? எனக்கு அவரை ஒரு 6-7 இயர்ஸ் தெரியும். அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். லைக் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைல வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படி எதிர்பார்க்காதீங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலா லைஃப்ல எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா, என்ன பண்றது, சரி கவலைப்படாது, செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோன்ல நான் வாலியோட முதல் படம் பண்ணும்போது படமே ரிலீஸ் ஆகலனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஐ டோல்ட் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில். எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்லை, your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்கிற, முடிஞ்சிச்சு கதை. ஸோ பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. And all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். And I'm standing here and said, yes, this is my year 2024. I am definitely coming back. Like, Nandri and Nandri. I'm really coming back, and I never gave up. நான் விட்டுவே கொடுக்கல. நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அதோட எக்ஸாம்பிள். அண்ட் சாம் சிஎஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக். சரண், அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ஏடிஸ், ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்களாம் நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போகிறோம். ஆனால் அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil Cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்களாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நான். யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். ஆக்ஷனா? ஓகே, டேக். முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் முதலாளி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யா. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் நிறைய சொல்லணும், தேங்க்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரை பற்றி எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க.
படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என்னோட டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்கடா, ஏஞ்சி நில்லுங்க சும்மா. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ரொம்ப தேங்க்யூ. நன்றி, சந்திப்போம். Thank you so much and congratulations. நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ண வச்சிருக்கக்கூடிய படம் நிறைய கொடுத்துருக்காரு. இது வந்து தமிழில் அவருக்கு முதல் படமோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பயங்கர ரூட்டடான டைட்டில் பிரதர், மெட்ராஸ்காரன் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டாக இதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஷேன் நிகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஓரிரு வார்த்தைகள். அன்புள்ள மனிதரே வணக்கம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தெரியாது. மைக் என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஹோல் ஹார்ட்டடாக இருக்குது இப்போ. தேங்க்யூ வாலி ப்ரோ, தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அது எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ண வேண்டியோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, வாலி என் மேலேயும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டைரக்டர். And the producer investing a lot of money for my debut movie. Thank you so much. எப்பவும் ஞாபகத்தில் இருப்பேன். ஓகே. And each and everyone coming here, media, everyone, thank you so much. And special thanks to STR for sharing my teaser, our teaser. And yeah, ellarum support pannum. Okay, that's it. Thank you so much. Thank you so much. அப்புறம் கலை, லல்லு, அப்புறம் ஐஸ்வர்யா, ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி நான் கிளம்புனேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. எங்கள் அப்பா தனியாக கிளம்பி போயிட்டுருக்கேன், எங்கே போயிருக்கான்னு கேட்டேன். அவர் இந்த படத்தில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். எங்கேயும் போதும், எதுக்கு நானும் வரேன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா வந்தோம். ஸோ ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான் இது எனக்கு. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் அ குட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். யா, ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மச்சான் மாமான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் அவரை பாசமா மச்சான் 2 வார்த்தை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தலை, லவ் யூ. சூப்பர். வந்த எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டார்லிங். சூப்பர். எல்லாருக்குமே வந்த நண்பர்கள் எல்லாருமே, ஏன்னா இந்த படத்தோடு அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ண அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுறதுல ஒரு பாசிட்டிவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. நம்ம பேச நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வச்சதெல்லாம் என்ன பேசுறதுன்னு மறந்தும் போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர், ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன். நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி, அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஐஷு, சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும். த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிருந்தோன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது. எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி, எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சோன்னே கதை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே தான். இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது.
ஸோ உடனே நான் பண்ணல. நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக. அது இல்லாமல் தலை உன்னை நோட் பண்ணிட்டேன் தலை, இந்த சில மீம் வரும், அதை போட்டு இந்த பயங்கரமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க, என்ன சரக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு மீம் வரும். அந்த சரக்கு எனக்கு வேணும்னு, அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுற தலை. அது ஐ லவ் யூ தலை, சூப்பர். அது பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்றது தான் சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ இது வரைக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள். சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான், ஷூட்டிங்கில் எங்களெல்லாம் வச்சு செய்வான் மச்சான். சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம் நிகாரிகா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஸோ மச். இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல. பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு, நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லாம் தெரியும். அப்புறம் வேறு மிஸ் பண்ண எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்தோடனே டக்குன்னு எல்லாமே மாறிடும், அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ, எல்லாருக்கும் சொல்லிட்டல. சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன். சாம் நானும் ஆல்ரெடி நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனா சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அமுச்சு விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன், காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மோர் தேன் தட், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் இருக்கானுங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பாலாஜி, லல்லு, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி, ரொம்ப ஜெனுவனாக, ரொம்ப லவ்வபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாப்ள.